கடவுள் மனிதனை ஒரு மகத்தான இயற்கை நிறைந்த பூமியில் படைத்தான். செயற்கையை விரும்பி இயற்கையை அழிக்கின்றோம். அழிவது இயற்கை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையும் தான் என்று உணராமல் என்று சுற்றுச்சூழல் தினமான, அதாவது உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று ஜூன் 5 இன்று நமது பள்ளியில் சுற்றுச்சூழல் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய உதவி தலைமையாசிரியர் அவர்களையும் மற்றும் ஆசிரிய பெருமக்களையும் அன்பு, அறிவு மற்றும் அடக்கத்தின் உருவமான மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் மற்றும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் அனைவரையும் வருக வருகின்ற இந்த விழாவிற்கு வருகை. இந்த உலக சுற்றுச்சூழல் தினமானது எப்படி வந்துச்சுன்ட்டு நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன், அப்புறம் உங்க மாணவி ஒருவர் பேசுவார். அதாவது 1972ஆம் ஆண்டு இந்த உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஐநா சபையினால் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது அனைத்து நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது. அந்த நாள் ஜூன் 5 அதை வருடம் வந்து உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தது. அதன் அடிப்படையில் வருடம் உலகம் முழுவதும் பள்ளியில் மட்டுமல்லாமல் அனைத்து அலுவலகங்கள் மற்ற இடங்களிலும் இந்த உலக சுற்றுச்சூழல் தினமானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? சுற்றுச்சூழலினுடைய பாதுகாப்பினை நாம் உணர வேண்டும் இல்லையா? அதனுடைய மாசுபாடு அடையாம பார்த்துக்கணும். இல்ல செய்யறோமா? செஞ்சிட்டு இருக்கோமா? என்னென்ன செய்யறோம், எதெல்லாம் நம்ம மாசுபடுத்துறோம், எதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு சில வார்த்தைகள் மட்டும். அதாவது நமக்கு பஞ்சபூதங்கள் தெரியும். என்னென்ன? நீர், நிலம், நெருப்பு, காற்று, வானம் அப்படின்ற அந்த வரிசை அப்படியே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே. அதுபோல இப்ப நிலத்தை எப்படியெல்லாம் மாசுபடுத்துறோம்? நம்ம பிளாஸ்டிக் போட்டுறோம், கழிவுகள் நிறைய கொட்டிடுறோம், இல்ல தேவையில்லாத பொருட்களை எல்லாம், அதாவது மண்ணுக்கு உரமாகக்கூடிய பொருட்களை போட்டால் அது மக்கி அது உரமாக மாறும். அதில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள்லாம் நன்றாக வளரும். அது இல்லாத மண்ணுக்கு எதிரான சில பொருட்களை நம்ம போட்டு அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? மாசுபடுத்திடுறோம். இந்த விலங்குகளுடைய கழிவு இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, மருத்துவ கழிவு, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக், நிறைய ஊசி போடுற மீதியெல்லாம் இருக்குமே, அது மாதிரி பொருட்கள் இதெல்லாம் நிறைய நம்ம என்ன பண்ணிடுறோம்? போட்டுறோம். இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம மாநிலம் பக்கத்துலலாம் சில மாநிலங்கள் இருக்கு, என்ன பண்றாங்க, அது நம்ம இடத்துல போட்டா நமக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கொண்டு வந்து என்ன பண்ணிடுறான், இப்போ அண்டை மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கழிவெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க. இதை விட இன்னும் வேடிக்கையானது என்னன்னா, கப்பல்ல கண்டெய்னர்ல வச்சு வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவில் கொண்டு வந்து இறக்கி இங்க கொட்டுறானுங்க. எந்த அளவுக்கு நாம அதனுடைய விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறோன்றது பாருங்க. அவனுங்க எவ்வளவு விழிப்புணர்வு இருக்காங்கன்னு பாருங்க. அதே போல நம்ம மண்ணுக்கு வந்து நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளோ அல்லது உரம் போடுறது கூட அதுக்கு சரியானது இல்லையா? இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இயற்கை ஆழ்வார்கள் நம்ம ஆழ்வார் இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம செய்யும் போது அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் யூஸ் பண்ணிட்டு, ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு கீழே யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இது வேணும். எந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பயன்பாட்டை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடும், நம்ம குறைச்சி இல்லாம இருக்க வேண்டும் இல்லையா? பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம கண்டிப்பா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இப்போ நீர் மாசுபாடுனா என்னென்ன இருக்கு அது தெரியும் நமக்கு. ஒரு காலத்துல நம்ம ஆற்று நீரை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இல்ல? அது கூட ஒரு வித்தியாசமா ஒருத்தர் எழுதியிருந்தாங்க தண்ணீர் பத்தி. தாத்தா ஆற்றில் பார்த்தார், அதாவது ஆற்றை பார்த்தால் ஆற்றில் தண்ணீரை பார்த்தார் இல்லையா? தண்ணீரை எங்க பார்த்தாங்கன்னா, தாத்தா ஆற்றில் பார்த்தார், அப்பா கிணற்றில் பார்த்தார். தண்ணீர் எங்க இருக்குன்னா கிணற்றுல பார்த்தார். நாம் பைப்பில் பார்த்துட்டு இருக்கோம், குழாயில் பார்க்கின்றோம். மகன் பாட்டிலில் தான் பார்ப்பான், பாட்டிலில் பார்ப்பான், பேரன் எங்கு பார்ப்போனோ தெரியவில்லை அப்படின்ட்டு தண்ணீரினுடைய சேமிப்பு பத்தி நான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல தண்ணீரை சேமிக்க வேண்டும். தண்ணீர் நிறைய இருக்குதா, கடல்ல அவ்வளவு தண்ணி இருக்கு, மற்ற நிறைய நீர்கள்லாம் இருக்குதா, ஆனா நம்ம பயன்படுத்த முடியாது. அதாவது பாதுகாப்பான ஒரு குடிநீர் நமக்கு தேவைப்படுகிறது. ஸோ அப்ப நீர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. நமக்கு நல்ல நீரை பயன்படுத்துவது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆறுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கழிவு நீர் ஓடக்கூடிய ஒரு பாதையாக நகரமயமாக்கல் என்ற பெயரில் நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ எந்த ஆத்துல கழிவு நீர் கலக்காம இருக்குது? இந்த கொசஸ்தலை ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஃபுல்லா ஒரு நுறையா, ஒரு 10 அடி உயரத்துக்கு நுரை மட்டுமே இருக்கு. அந்த அளவுக்கு கழிவுகள் கலந்து அதுல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பெங்களூர் பக்கத்துல
ஏற்படுத்தணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், நாமளும் பயன்பாட்டை குறைச்சிட்டு அடுத்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டு நெருப்பு அது என்னைக்கு யாரும் மாசுபடுத்த முடியாது, நல்ல வேலை அதை விட்டு வச்சிருக்கிறோம். அதுதான் எல்லாத்தையும் நமக்கு இது பண்ணிடுது. அது இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்லாம் எரிக்கும் போது அடுத்தது என்ன வெளியே வந்துடும், காற்று மாசுபடுதலுக்கு. அது பிளாஸ்டிக்ல இருந்து எரியக்கூடிய அந்த இது காற்றுனே கண்டிப்பா மாசுபடுத்தும். காற்று கண்டிப்பா மாசாகிட்டு தான் இருக்கு, நிறைய தெரியும் நமக்கு. இப்போ நாம கூட காற்று மாசுபடுத்திட்டு தான் இருக்கோம். எப்படி நம்ம ஒரு மூச்சு காற்றே கார்பன் டை ஆக்சைடு தானே. ஸோ அது நல்ல காத்தாக மாற்றுறது யாரு? மரங்கள். இல்ல மரம் சுவாசிப்பதால தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுவாசிக்கிறோம். ஸோ அதனால நிறைய மரங்களை நாம் வளர்த்து இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த வெப்பம் சொல்லும் போது கூட நமக்கு ஞாபகம் வரக்கூடியது என்ன, வெப்பம் அப்படின்னாலே சுற்றுச்சூழல் பத்தி என்ன ஞாபகம் இருக்கும், புவி வெப்பமயமாதல் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ பூமியினுடைய வெப்பமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அதனால நமக்கு என்ன சார் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. இதுக்கு பல நாடுகளுடைய அரசாங்கங்கள், இந்த இயற்கை ஆர்வலர்கள், பல அந்த இயற்கை ஆர்வலர் நிறுவனங்கள் எல்லாமே வந்து அதுக்கு பயங்கரமான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமோ அதெல்லாம். இப்போ நமக்கு கூட வந்து இந்த சுற்றுச்சூழல் மன்றம் அப்படின்னு சொல்லி பள்ளிகளெல்லாம் துவங்கி அதை நாம காலகாலமாக செஞ்சு கொண்டிருக்கோம் அதனுடைய நிகழ்வுகள்லாம். அதுலேயும் இந்த ஜெர்மனி மற்றும் இந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இப்போ நமக்கு வருஷம் கூட மிஷன் இயற்கை அப்படின்னு ஒரு திட்டம் நமக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸினுடைய WWF அப்படின்ற அந்த ஃபாரின் கண்ட்ரிஸுடைய நிறுவனத்திலிருந்து நமக்கு அதுக்கான அறிவுரைகள்லாம் செஞ்சு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சுற்றுச்சூழல் மாற்றம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, அதுல அந்த மிஷன் இயற்கை திட்டம் அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டுலையுமே வந்து நமக்கு ஒரு 5 குழுக்களாக பிரித்து அந்த 5 குழுக்களிலும் மாணவர்களை நியமித்து அந்த குழுக்கள் இப்ப ஒரு பைப் இருக்கு, ஹாஸ்டல்ல பைப் இருக்கு, ஸ்கூல்ல பைப் இருக்கு, அந்த நீர் மேலாண்மைக்காக தண்ணீரை வந்து யாராவது வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதை போய் நாம டேங்க் ஓபன் பண்ணி உள்ள போயிட்டாங்க சொல்லிட்டு அதை சரி பண்ண பார்க்கணும். அது சரி நாமளே போய் சரி பண்ணணும்னு சொல்றது, அந்த இடத்துல அது யாருக்கிட்ட நம்ம சொல்லணுமோ சரி பண்ண வரைக்கு அதை சொல்லணும். அதாவது அந்த பயன்படுத்துறவங்க வந்து தவறாக பயன்படுத்துறாங்கன்னா அவங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணலாம், இப்படி பயன்படுத்தக்கூடாது, நீங்களே நம்ம பாதுகாக்க வேணும் அப்படின்னு அவங்க சம்மந்தப்பட்டவங்க சொல்லு, அவ்வளவுதான். இல்ல அது ஏதோ பைப் டேமேஜ் இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா வாழை சொல்லலாம், எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஆசிரியர்களை சொல்லலாம் இல்லையா. இது மாதிரி என்ன பண்ணணும், நீர் மேலாண்மை, நில மேலாண்மை, கழிவு நீர் மேலாண்மை, இந்த மாதிரி குப்பைகள்லாம் ஒரு இடத்துல போடுங்க நீங்க அதுக்கு சொல்லணும். நீங்க சொன்னா போதுமான அன்பா சொல்லணும், அப்படி சொல்லணும். ஸோ அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றதுக்கான திட்டங்கள்லாம் வழிமுறை. இந்த மாதிரி நிலம், நீர், காற்று மாசுபடுதல் தவிர்ப்பதற்கு, இந்த செய்திகளை கொண்டு செல்வதற்கு செய்தி தொடர்பு துறை அப்படின்னா சொல்லிட்டு அந்த விஷயம் திட்டத்துல ஒவ்வொரு துறைக்கும் துறையில் நிர்ணயிச்சு நம்ம எப்படி தமிழ்நாட்டில் அது மத்திய இதெல்லாம் வந்து அமைச்சர்கள் நியமிக்கிறாங்களோ அது போல அமைச்சர்களை நியமிச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் அமைச்சர்களாக இருந்திருக்கீங்க இல்லையா, ஞாபகம் இருக்கா? ரைட்டு. ஸோ அடுத்தது இப்போ வானத்தெல்லாம் விட்டு வச்சிருக்கிறோமா, இந்த பஞ்சபதத்துல கடைசி ஆகாயம் சொல்றாங்கல்ல அதே விட்டு வச்சிருக்கிறோமா அப்படின்னா அதுவும் இல்லை. சேட்டலைட் அனுப்புறோமா, அது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், அப்புறம் என்ன ஆகும், அதனுடைய செயல்திறன் குறைஞ்சிடும். அதை திருப்பி பூமிக்கு கொண்டு வந்து அதை நம்ம இது பண்றோமா, அழிக்கிறோமா, டிஸ்ட்ராய் பண்றோமா, பாதுகாப்பா அப்படின்னா இல்லை, அப்படி விட்டுருவாங்க. இப்போ வான்வெளியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீர்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடல்ல வந்து தேவையில்லாத நிறைய வகைகள்லாம் வந்து பல ஆயிரம் டன் தயிர்களை கொண்டு போய் போட்டுருக்காங்க. அத்தனை டன்னும் இப்போ வந்து வேஸ்ட் வந்து அது அங்கே இருக்கக்கூடிய
கல்வி, சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் போன்ற படிப்புகளை வழங்குகின்றன. பல்வேறு மனித நடவடிக்கைகளின் காரணமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தேவைப்படுகின்றன. உண்மையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிடைக்க சமுதாயம் ஒன்றுபட்டு சுற்றுச்சூழல் பற்றிய முடிவுகளை எடுப்பது அவசியமாகின்றது. எனவே இதன் மூலமாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது கடமை என்று உணர்ந்து அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி. சிறப்பாக பேசிய மாணவிக்கு நன்றாக கைத்தட்டவும். அதை என்ன சொல்லிச்சது, செல்போன் சூடாகிறத பத்தி நாம பயங்கரமா கவலைப்படுறோமே, இந்த பூமி சூடாகிறத பத்தி கவலைப்படுறோமா அப்படின்ட்டு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திருச்சா? நன்றி. இப்போ காலையில நமக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், இந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஓவிய போட்டி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாவே நம்ம சிஓ ஆபீஸ் மூலியமாக நமக்கு வச்சு தமிழ்நாடு அரசு தான் இந்த மாதிரியான ஒரு விழாக்களை நாங்கள் நடத்தி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்படி விழா நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் நடந்த ஓவிய போட்டி நடந்துச்சு. அதில் முதல் பரிசு வென்றவர் யார் என்றால் கீர்த்திகா 12th A. அது பரிசு வாங்க. இரண்டாவது பரிசு ஆர் தனவர்ஷினி 9th A. மூன்றாம் இடம் 3 பேருக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. எஸ் சுமித்ரா 12th A, பி சுபலட்சுமி 12th A, எஸ் தர்மாஸ்ரீ 12th A. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு, பங்கு பெற்ற மாணவிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் and நன்றி. அதாவது நாம் பூமியினுடைய வாடகைவாசிகள் மட்டுமே, அதை அழிக்கவோ சுரண்டவோ நமக்கு என்றும் உரிமை இல்லை. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக எப்பயுமே நமது பள்ளியில ஆட்டம் பாட்டம் இருக்கும். நடன நிகழ்ச்சி ஒத்தி வச்சாச்சு. பாட்டு பாடுவதற்காக சுஜாதா 11th standard மாணவி அன்போடு அழைக்கின்றேன். அதாவது இந்த விழிப்புணர்வு பாடல் ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமான பாடல் தான். இந்த நேரத்திற்கு வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீண்டும் ஒரு முறை உங்களிடையே பாட வருகின்றார். ஆதாரம் ஆதாரம் வாழ்வாதாரம், நீர் நிலம் காற்றுதான் நமக்கு ஆதாரம். ஆதாரம் ஆதாரம் வாழ்வாதாரம், நீர் நிலம் காற்றுதான் நமக்கு ஆதாரம். சுற்றுப்புற சூழலையே காத்திடுவோம், சுகமான வாழ்வுதனை பெற்றிடுவோம். சுற்றுப்புற சூழலையே காத்திடுவோம், சுகமான வாழ்வுதனை பெற்றிடுவோம். தன்னானே தன்னானே தன்னன தன்னானே தன்னன தன்னானே, தன்னானே தன்னானே தன்னன தன்னானே தன்னன தன்னானே. மலைக்கு ஆதாரம் காடுதானுங்க, நம் வாழ்க்கைக்கு ஆதாரம் மலைதானுங்க. மலைக்கு ஆதாரம் காடுதானுங்க, நம் வாழ்க்கைக்கு ஆதாரம் மலைதானுங்க. காடுகளை நீங்களும் தான் அழிக்காதீங்க, காடுகளை நீங்களும் தான் அழிக்காதீங்க. நம் வாழ்க்கைக்கான ஆதாரத்தை தொலைக்காதீங்க, நம் வாழ்க்கைக்கான ஆதாரத்தை தொலைக்காதீங்க. தன்னானே தன்னானே தன்னன தன்னானே தன்னன தன்னானே, தன்னானே தன்னானே தன்னன தன்னானே தன்னன தன்னானே. அடுக்குமாடி கட்டடங்கள் விலகுதுங்க, அதனாலே விளைவுகள் சுருங்குதுங்க. விவசாயம் நாடழிந்து போகுதுங்க, நம் விண்வெளிச்சி ஆராய்ச்சி வளருதுங்க, நம்
தன்னன தன்னானே. நன்றி. சிறப்பாக பாடிய மாணவிக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அதாவது மாசுபாட்டை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம், பூமியை காப்பாற்றுவோம், உயிரை காப்பாற்றுவோம், மாசு நம்மை அழிக்கும் முன் நாம் அதை அழிப்போம் என்று தற்பொழுது உறுதிமொழி. அனைவரும் எழுந்து நிற்கவும். இவ்வுலகில் வாழும் பலதரப்பட்ட வாழ்வுயிர்களில் ஒருவராகிய நான் இவ்வுலகில் வாழும் குடிமக்களின் வாழ்க்கைக்கான ஆதாரமாக திகழும் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து விலங்குகள், தாவரங்கள் மற்றும் இதர வாழ்வுயிர்களும் இப்புவியில் இணைந்து உயிர் வாழ பாதுகாப்பான சூழலை உருவாக்க பாடுபடுவேன் என்றும் சூழியல் பராமரிப்பின் பயன்களையும் மற்றும் பகிர்ந்து கொள்ளும் செயல்களின் பலன்களையும் மக்களுக்கு பயிற்றுவிப்பேன் என்றும் மக்கும் மக்கா குப்பையை பிரித்து மண்புழு உரம் தயாரித்து மண்வளத்தை பெருக்குவேன் என்றும் சுற்றுச்சூழலுக்கும் பிற உயிரினங்களுக்கும் தீங்கு அளிக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் இம்மண்ணில் இடம் தர மாட்டேன் என்றும் அப்படின்னு இல்லை ஒருத்தி கலந்துடலாம். நன்றி உரை. இந்த விழாவிற்கு தலைமையேற்று இந்த விழாவினை நடத்தி கொடுத்த உதவி தலைமையாசிரியர் அவர்களுக்கும் நன்றி உரை சொல்லியிருக்கீங்க. நன்றி உரை சிறப்புரை அனைத்து தலைமையாசிரியர் உதவி தலைமையாசிரியர் அவர்கள் நன்றி. இந்த சுற்றுச்சூழல் மண்டலத்திற்கான கலந்து கொண்ட மாணவர்களையும் அதனை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த ஆசிரியர்களுக்கும் பரிசை தன்னுடைய சொந்த செலவில் வாங்கிய இயற்பியல் ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பான முறையில் பாடல் ஒன்றை பாடிய மாணவிக்கும் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்லவர்களுக்கும் பள்ளியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை போதைப் பொருள் தடுப்புக்கான நாளைக்கு எந்த மாதிரி நிகழ்வுன்னு தெரியல. புதிதாக ஒரு தகவல் வந்ததாக சொல்றாங்க. போதைப் பொருள் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி அது எப்படி இருக்குன்னு தெரியல. அது காலையில அதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம். சரிங்களா? சரி, பார்த்துட்டு வெளியேற்றோட கிளம்புவோம். நன்றி. ஒரு நிமிஷம். சிறிது நேரம் ஆக்சிஜன் கொடுக்கும் டாக்டர் கடவுள்னா நம் வாழ்க்கை முழுவதும் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரங்கள் நம்முடைய கடவுளாக நாம் நினைத்து மரங்களை வளர்ப்போம், மழையினை பெறுவோம், வளமாக வாழ்வோம் என்று நிகழ்வினை முடித்துக் கொள்வோம். இந்த நிகழ்விற்கு உதவிய அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்பாக. நன்றி, வணக்கம்.